ஆதிவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். லைஃப்ல அவ்வளோ ஏமாற்றம். எப்படி நான் ஒரு பையன்கிட்ட ஏமாந்தேன், இல்லை 2 பையன்கிட்ட ஏமாந்தேன், அப்படி இல்லை. அதெல்லாம் என்னன்னா, நாளைக்கே நான் இறந்துட்டேன்னா நீங்கள் சொல்கிறது ஒரு கதை, இவர் சொல்கிறது ஒரு கதை, இவங்க சொல்கிறது ஒரு கதை. போயிட்டாளா இப்போ நம்ம சொல்கிறது தான் அப்படின்றது மாதிரி. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நானே சொல்லிட்டு நானே போகிறேன். அப்போ நீங்கள் எதுவுமே மாற்ற முடியாது. இந்த மாதிரி இவங்க எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் கடைசியில் நம்ம முக்கால்வாசி பேர் பேசுகிறது அவங்க சாவை பற்றி தான். இறந்து மட்டும் இப்படி போயிடக்கூடாது, நின்று சண்டை போடணும். சொல்கிறதெல்லாம் ஜாலியாக ஈஸியாக சொல்வேன், ஆனால் வச்சு செஞ்சாங்க அது வேறு விஷயம். எங்கள் அம்மா இறந்து பாடி எடுத்துட்டு வெளியே வரும்போது 2 பேர் செல்ஃபி வந்து கேட்டாங்க. ஆமாம், உலகத்துலேயே இல்லாதது ஒன்று நடந்தது. ஃபோட்டோ ஒன்று கொடுத்தா என்ன எடுக்குது? யூ அண்டர்ஸ்டாண்ட், பிகாஸ் நம்ம கிளாமர் ஆக்ட்ரஸ்னால தான் எனக்கு மரியாதை இல்லை. சொல்லலாமா கூடாதுன்னு தெரியல, ஏன்னா சென்சர் மேட்டர். அதெல்லாம் தினேஷ் மாஸ்டர் சொன்ன டெக்னிக். குசேலன் வடிவேல் சார், குசேலன் வடிவேல் சார் forget it, means like not worth talking about. ஓகேங்களா, 16 ஃபிலிம்ஸ் அதுக்கப்புறம் வந்தது. கோடி ரூபாய் கொடுத்தா கூட வேணான்ட்டு பிச்சை எடுத்து சாப்பிடணும், தவிர படத்தில் நடிக்க மாட்டேன். நல்ல தகப்பன் இருந்திருந்தால் அப்படின்னு ஒரு சின்ன கமா ஒன்று விட்டீங்க. ஃபேமிலி ப்ராப்பராக இருந்திருந்தா சோனா ஹைடன் வேறு மாதிரி இருந்திருப்பாங்களோ? இருந்திருக்கலாம், ஐ டோன்ட் நோ. இல்லை, இருந்திருக்கலாம். எனக்கு என்னென்னா, எங்கே நான் ரொம்ப மிஸ் பண்ண நிறைய விஷயம்னா, எனக்கு ஒரு விஷயம் இப்படி ஃபார் எக்ஸாம்பிள் பேசலாமா பேசக்கூடாதா, இல்லை ப்ரெஸ் இப்படி எடுத்துப்பாங்களா, இல்லைன்னா அந்த டீலை நான் பண்ணட்டா வேண்டாமா அப்படின்னு கேட்குறதுக்கு அட்வைஸ்க்குன்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆள் இருக்காங்களே. நான் தகப்பன்னு ஒன்று தேடுறோம், அது நடக்கலை. ஆனால் அதை தவிர லைஃப்பில் அவ்வளோ ஏமாற்றம். எப்படி பாய் ஃப்ரெண்ட் ஏமாற்றம், ஃப்ரெண்ட்ஸு ஏமாற்றம், ஃபேமிலி ஏமாற்றம், யாரை தான் நம்புறது? ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கு நம்புறதுக்கு பயம். அதையும் மீறி யாரையாவது கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வைங்களேன், கண்டினியூஸ்லி ஒரு பார்வையிலே பார்த்துட்டுப்பேன், இவங்க ஏமாற்றிட்டு போயிடுவாங்களோ. உண்மையாகவே அப்படி ஆயிட்டேன் நான். ஸோ இட் வாஸ் டிஃபிகல்ட். உண்மையாகவே நான் இப்போ நீங்கள் ஜென்யூனாக என் வாழ்க்கையில் உட்காந்துருப்பீங்க, டோன்ட் வெரி சொன்னா ஐ எம் தேர் ஃபார் யூ அப்படின்னு. ஏன் சடனாக இது சொல்கிறான்? அப்படி தான் போகுது. ஏன்னா அவ்வளோ மனுஷங்களை பார்த்து பார்த்து அப்படியே டூ மச். எனக்கு தெரிஞ்சு இந்த கை கூட இவ்வளோ இதில் சொல்லிடலாம், மேபி இவங்க 2 பேரும் பரவாயில்ல அப்படின்னு. அதை தவிர நான் பார்க்குற ஒரு படம் பண்ணும்போது ஒரு மினிமம் 100 பேர் பார்க்குறோம். ஸோ இவ்வளோ படம் பண்ணியிருக்கும்போது, இந்த இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ நாள் இருக்கும்போது எவ்வளோ பேரை தெரியும். ஆனால் அவ்வளோ அதான் வெளியே தான் நான் தைரியமான ஆளுங்க, உள்ளுக்குள்ளே. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நிறைய இடத்துல தனியாகவே இருந்துட்டேன், என்னை ப்ராப்பராக பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறத விட உங்களுடைய அந்த லோன்லினஸை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். டெஃபினெட்லி அதுதான் பர்ஃபெக்ட். சீரியஸ்லி நீங்கள் ரொம்ப நாலேஜபிளாக தெளிவாக கேள்வி கேட்குறீங்க. தேங்க்யூ வெரி மச். சத்தியமாக ஆஸ்கியம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் ஒரு விஷயம், தட்ஸ் த ட்ரூத். என்னென்னா, அவங்கள மட்டும் நான் தப்பு சொல்ல மாட்டேன், எனக்கு தனியாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயம் பண்ணுவேன், அதுதான் எனக்கு ஆப்பாவே வரும். ஸோ அந்த மாதிரி. ஸோ நான் இடம் கொடுத்ததுனால தானே நடக்குது. பட் ஸ்டில் எனக்கு என்னென்னா, இது என்னுடைய பர்சனல் லைஃப். ஆனால் ஜென்ரலாக ஒருத்தங்க கூட என்னை நல்லா எண்ணத்தில் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டிங்களாடா, டாவோ டியோ வாட் எவர், ஐம் டாக்கிங் அபவுட் எவ்ரி ஒன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நான் ஒரு பையன்கிட்ட ஏமாந்தேன், இல்லை 2 பையன்கிட்ட ஏமாந்தேன், அப்படி இல்லை. அதெல்லாம் ஜான்சன் டியூ கேட்பேன், என்ன என் நெத்தியை நல்லா பாரு, இடிச்சவாயின்னு எழுதிருக்குதா, அது எப்படிடா அது தானாக தேடி வருது? யூ வில் நாட் பிலீவ் த கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எனக்கு வருது. எப்படி சொல்கிறது, ஒரு ஷாக்கிங். எப்படிங்க இதெல்லாம் உங்களுக்கு மட்டும் நடக்குது? அந்த மாதிரி தான் நடக்கும் எனக்கு. ஆனால் இவ்வளோ ஏமாற்றங்களுக்கு நடுவுலையும் எப்படி படங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தீங்க? மைண்டை டைவெர்ட் பண்ணணும்ல. ஆனால் அதுவே எனக்கு லாஸ்ட் 5-6 இயர்ஸ் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப பண்ணல, ஒன்றும் பண்ண விட்றதில்ல. அடுத்தது வந்தாலும் திருப்பி கிளாமர் தான் வரும். இதான் போன வாரம் கூட ஒரு படம் வந்துச்சு, கிளாமர் ரோல் தான். எப்போ எனக்கு பண்ண முடியல. அதனால தான் எனக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஐ வாண்டட் டு டூ சம்திங் பெட்டர். அண்டு நான் ரியலைஸ் பண்ணது என்கிட்ட அவ்வளோ இருக்குது சொல்கிறதுக்கு. ஸோ மேபி இட் வில் கனெக்ட். நான் அதை ரைட்டான பாதையில் எடுத்துகிட்டு ரைட்டான விதத்தில் ஷூட் பண்ணி காமிச்சேன்னா மேபி இட் வில் கனெக்ட் வித் பீப்புள். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாரோட பயோபிக்குமே ஒருத்தவங்க இறந்ததுக்கு அப்புறமா தான் அந்த பயோபிக்காக எடுத்திருப்பாங்க மோஸ்ட்லி, தோனியை தவிர, எம்எஸ் தோனியை தவிர. ஸோ அவங்க
இப்போது அலைவாக இருக்கும் போதே அவங்க நடந்ததை சொல்கிறாங்க அப்படின்னா தட் குட் பி போல்டு மூவ். ப்ராபப்ளி நிறைய பேர் இறந்ததுக்கு அப்புறம் தான் பயோபிக் வரும். பட் மேரி கோம், எம்எஸ் மெயினாக அந்த கிளாமர் டேக்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இறந்ததுக்கு அப்புறமா தான் they used to use it. ஓகே, எக்ஸாக்ட்லி. நான் அடுத்து அதை தான் கேட்க வந்தேன். ஸோ சில்க் ஸ்மிதா மேம், இப்போ இந்த டாபிக் பேசும்போது அவங்கள விடவே முடியல. அவங்களோட டெத் இப்போ வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரி. அவங்களுடைய பயோபிக்கை வேறு வேர்ஷனில் எடுத்தாலுமே கூட இப்போ வரைக்கும் ப்ராப்பராக என்ன ஸ்டோரி அப்படின்றது தெரியல. தான் சொல்கிறேன். என்னென்னா, நாளைக்கே நான் இறந்துட்டேன்னா நீங்கள் சொல்கிறது ஒரு கதை, இவர் சொல்கிறது ஒரு கதை, இவங்க சொல்கிறது ஒரு கதை, எந்த கதை உண்மைன்றது தெரியாது. அதுக்கப்புறம் இந்த 3 பேராவது வெல்விஷஸ், நாட் வெல்விஷர்ஸ்னு ஒரு கும்பல் இருக்குது. அது என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது. ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, கோலத்தனம் வேறு. போயிட்டாளா இப்போ நம்ம சொல்கிறது தான் அப்படின்றது மாதிரி. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நானே சொல்லிட்டு நானே போகிறேன். அப்போ நீங்கள் எதுவுமே மாற்ற முடியாது. when it comes from my mouth directly. அதனால் அது ரொம்ப கிளியராக இருக்குது. ஏன்னா நீங்கள் சொன்ன அதே சில்க் ஸ்மிதா பிஃபோர் கம்மிங் இன் டு த இண்டஸ்ட்ரி, நான் இன்னும் குட்டி பொண்ணு, 12 or 13, எங்கள் ஆண்டி அம்மா எல்லாம் சேர்ந்து டி நகருக்கு போனோம். பாலு ஜுவல்லர்ஸ், நல்லா ஞாபகம் இருக்குது. உள்ளே போனால் ஒரு மாதிரி கொச்ச இருந்துச்சு, ஒன்றுமே புரியல. அப்புறம் சொன்னாங்க சில்க் ஸ்மிதான்னு. எங்களுக்கு அந்த டைமில் சினிமா பற்றி எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. கூட இருந்த ஃபேமிலி ரியாக்ஷன்லாம் பார்த்தா, ஓ பயங்கர பெரிய ஆக்ட்ரஸ் போல இருக்குன்னு சொல்லி எனக்கு நல்ல ஞாபகம். தேர் அப்படின்னாங்க. நான் இப்படி எட்டி இப்படி பார்த்தேன். என் கண் பார்வையா இமேஜினேஷனான்னு தெரியல, என்னமோ ஒரு பயங்கரமான ஒரு எப்படி சொல்கிறது, பயங்கரமாக இருக்கலாம், தனியாக தெரிஞ்சுது. ஷி ஹேட் சம்திங் வெரி ஸ்பெஷல் அபவுட் ஹர். அது என்னன்னு தெரியல, ஒரு ஆரர். இன்னொன்று என் வயசில் நான் அவங்கள பார்க்கும்போது வாவ்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா the whole crowd was behind her. You're blessed. ஸோ இது பார்த்துட்டு ஒரு 2 years or 1 not 2 years, 1 monthல எங்கள் அம்மா அனுப்புகிறாங்க காலில், சுஷ்மிதா நம்ம அங்கே பார்த்தோம்ல இறந்துட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் நம்ம டிவியில் பார்த்த நியூஸ், அவங்க மார்ச்சுரியில் நடந்தது, இதெல்லாம் பார்த்து ஒன் திங் ஐ டிசைடட் இன் மை லைஃப் ஆஃப்டர் இது பார்த்து ரொம்ப எஃபெக்ட் ஆனேன். சினிமாக்குள்ளே வந்த பிறகு ஒன் திங் ஐ டிசைடட் இன் மை லைஃப், இந்த மாதிரி இவங்க எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் கடைசியில் நம்ம முக்கால்வாசி பேர் பேசுறது அவங்க சாவை பற்றி தான். ஸோ அது மட்டும் யாரும் என்னை பற்றி பேசக்கூடாது. நம்ம என்ன காரணம் நடந்தாலும் இறந்து மட்டும் இப்படி போயிடக்கூடாது, நின்று சண்டை போடணும். சொல்கிறதெல்லாம் ஜாலியாக ஈஸியாக சொல்வேன், ஆனால் வச்சு செஞ்சாங்க அது வேறு விஷயம். கரெக்டாக இல்லையா? ஓகே, ஸோ ஆஃப்டர் சில்க் ஸ்மிதா மேம் நிறைய அந்த கிளாம் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ் பண்ணுற ஆக்டர்ஸ் வந்துட்டாங்க போயிட்டாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க எத்தனை ரோல்ஸ் பண்ணாலும் அவங்க கேரக்டர் எப்படி இருந்தாலும் இப்போ வரைக்கும் அவங்களை அடையாளப்படுத்துறது இந்த மாதிரி தான். ஆனால் சில்க் ஸ்மிதா மேமை பொறுத்த வரைக்கும் இங்கே அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் ரசிகர்களே இருக்காங்க. இப்போ இவர் கூட சொன்னார் எங்களால் பார்க்க முடியலன்னு. ஸோ மோர் தென் கிளாமர், ஒரு நல்ல ஆக்ட்ரஸ், ஒரு நல்ல சோல் அப்படின்ற ஒரு பேர் வாங்கினாங்க. அந்த பேர் வாங்கணுன்ற போராட்டம் சொன்னது இருக்கு. அஃப்கோர்ஸ், டெஃபினெட்லி 100%. அதுதான் சொல்கிறேன். எப்படி சொல்கிறது, என் படங்களை மறந்தால் பரவாயில்ல, ஆனால் என்னை ஒரு ஹியூமன் பீங்காக என்னை ஞாபகம் வச்சுக்கிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த வெப் சீரிஸ். நாட் ஓன்லி இனிஷியேட்டிவ், ஐ சே இந்த வெப் சீரிஸ் ரொம்ப 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 உண்மையாக சொல்லிட்டா என்ன நானே புரிஞ்சுக்கிறதுக்குன்னு எனக்கு ஒரு வாய்ப்பு, எனக்குள்ளே இருக்கிற கஷ்டத்தை வாஷ் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. எல்லாத்துக்கும் மேலே ஐ லவ், இப்போது இங்கே ஒரு 5-6 பேர் இருக்கும்ல, ஐ லவ் வாட்சிங் அண்ட் நோட்டிங் பீப்புள். அவங்க வழியிலேருந்து அவங்களுடைய இது எனக்கு ஐ லைக் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். என்னால் இப்போது உங்களுக்கு ஒரு 10 கோடிக்கு பிரச்சனைன்னு வைங்க, என்னால் 10 கோடி தர முடியாது. ஆனால் அந்த 10 நிமிஷம் உட்காந்து உங்கள் வழியில் 1% இறங்குச்சுன்னா ஐ லைக் டு டூ தட். ஸோ மேபி this will help. அண்ட் இப்போ சில்க் ஸ்மிதா மேம் பப்ளிக்கில் பார்த்தேன்னு சொன்னாங்க இல்லையா, அதுலேருந்து இந்த கொஸ்டின் தோணுச்சு எனக்கு. பொதுவாக ஆக்டர்ஸ் அப்படின்னாலே பப்ளிக் பிளேஸில் ட்ரீட் பண்ணுறது பார்க்குறது ஒரு மாதிரி தான் இருக்கும். அதுவும் இந்த கிளாம் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கேட்கவே வேணாம். இண்டஸ்ட்ரி தாண்டி வெளியில் உங்களை பொதுமக்கள் ட்ரீட் பண்ண விதம் எப்படி இருந்துச்சு? இல்லை, எனக்கு அந்த ஒரு பிரச்சனை இருந்ததில்லை. இப்போ சோஷியல் மீடியா வளர்ந்த பிறகு தான், அதுவும் இப்போ ஒரு 3 இயர்ஸாக அந்த அளவுக்கு இல்லை. முன்ன சோஷியல் மீடியா பிக்கப் பண்ணும்போது தான் இஷ்டத்துக்கு போடுவாங்க கமெண்ட்ஸு, அது பயங்கரமாக வரும். பட் பப்ளிக்கில் ஐ டென்ட் ஃபேஸ் டூ மச் ப்ராப்ளம். ஐ ஃபேஸ்ட் ஒன்லி, இப்போ எங்கள் அம்மா இறந்து பாடி எடுத்துகிட்டு வெளியே வரும்போது 2 பேர் செல்ஃபி வந்து கேட்டாங்க. அம்மா இறந்து வெளில எடுத்துகிட்டு வரும்போது அப்போது நான் ரொம்ப சட்டிலாக நைட் 12:30 மணி ஓகேங்களா டைமில் சொன்னேன் சாரிங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னாங்க. ஆனால் இப்படி போகுது பாடி, நான் இப்படி பின்னாடி ஆமாம் உலகத்துலேயே இல்லாதது ஒன்று நடந்தது, ஃபோட்டோ ஒன்று கொடுத்தா என்ன ஆகிட போகுது
அப்படின்றது இதுவே ஒரு இன்னொரு ஆக்ட்ரஸ்னால் பேசியிருக்க மாட்டாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? பிகாஸ் நம்ம கிளாமர் ஆக்ட்ரஸ்னால தான் எனக்கு மரியாதை இல்லை. அப்படியும் சுச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கு. ஆனால் இப்போ ஆஃப் லேட் பாஸ்ட் 3 years நான் பார்க்குறேன், தேர்ஸ் அ ஹியூஜ் சேஞ்ச். அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் 20% ஆயிடுச்சு, குட் கமெண்ட்ஸ் 80% ஆயிடுச்சு. நான் என்ன கரெக்டாக பண்ணேன்னு தெரியல, ஆனால் நல்லா போயிட்டுருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் ஐ திங்க் இன்னொரு மெயின் ஐடியா ஆஃப் பிகமிங் அ டைரக்டர்ஸ், ஐ வாண்ட் டு பி ரிமெம்பர்ட் அஸ் டைரக்டர் சோனா ஆர் ஈவன் சோனா, பட் நாட் கவர்ச்சி நடிகை சோனா. அது மட்டும் தெளிவாக இருக்கேன். ஓகே ப்ரோ, அவங்க ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக விட்டுருங்க, ஒரு நடிகையாக விட்டுருங்க, ஒரு தயாரிப்பாளராக டேரக்டர்லாம் விட்டுருங்க, ஒரு பர்சனாக தெரியும்ல, அவங்களோட கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். என்னென்னா அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், பசிக்குதுன்னு யாருன்னா வந்து நின்னான்னா அப்போ என்ன இருக்கோ அதை பண்ணிவிடுவாங்க. ஆனால் அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்களே சமைச்சு மறுநாள் அது சாப்பாடும் போடுவாங்க. அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுதான். ஏன்னா எனக்கு கண்ணார நிறைய பேர் பார்த்துருக்கேன், அவங்களுக்கு அந்த சாப்பாடு போடுறது பரிமாறுறதுலாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சமைச்சு போடுறது இன்னும் ரொம்ப ஃபேவரட். ஸோ அதனால் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்க. ஆனால் என்ன பண்ணுறது, டேக்லைன் தான் தப்பா மாட்டேங்குது. அந்த டேக்லைனா? ஓகே மேம், அந்த டேக்லைன் இருக்கும்போது மேம் அந்த காமெடி ரோல்ஸ்லாம் நிறைய பண்ணியிருந்தீங்க. மோர் தென் இந்த கிளாம் ரோல்ஸ் தாண்டி பாடி ஷேமிங் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ் நிறைய பண்ண மாதிரி ஒரு ஃபீல். பட் நீங்கள் இருந்த டைம்லலாம் பயங்கர பீக் அது. ஒருத்தவங்க கொஞ்சம் சப்பியாக இருந்தாங்கன்னா, இல்லை கொஞ்சம் கருப்பாக இருந்தாங்கன்னா, நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? சொல்லலாமா கூடாதான்னு தெரியல. ஏன்னா சென்சர் மேட்டர் அதெல்லாம். என்னென்னா இஷ்டத்துக்கு விடுவாங்க வேர்ட்ஸ், இஷ்டத்துக்கு. நீங்கள் சொல்லிடுங்க அதுக்கு. ஏன்னா இந்நேரமே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கவங்கலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. டீகோட் பண்ணி நீங்கள் சொல்ல வரதை விட ஆமாம் கமெண்ட்ல அடிப்பாங்க, இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படின்னு. இல்லை, அது யூஸ் டு எப்படி சொல்கிறது, என்னுடைய அப்பர் பாடி கொஞ்சம் இன்னும் ஹெவியாக இது இருக்கிறதுனால அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. மோஸ்ட்லி அதுதான் வரும். ஸோ சிலதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் யோசிப்பேன், இந்த நாய்க்கு அறிவு இருந்தால் தானே உருப்படியாக பேசுவோம், அறிவில்லாத நாய் அப்படி தான் பேசுவோம்னு சொல்லி விட்டுருவேன். வேறு என்ன பண்ணுறது, எத்தனை பேரை திட்ட முடியும்? ஸோ நடிக்கிறதுல இந்த மாதிரி ரோல்ஸ் தான் வருது அப்படின்றத தாண்டி ஒரு ஆர்டிஸ்ட்டாக நம்மளை ப்ரூவ் பண்ணிடும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க. தயாரிப்பாளராக ஒரு படம் பண்ணீங்க கனிமொழி அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் சீரியலுக்கு போயிட்டு சில ரோல்ஸ்லாம் பண்ணீங்க. எதுவுமே கை கொடுக்கலையா? இல்லை, ஆக்சுவலி ப்ரொடக்ஷனில் தேர் வாஸ் அ பேக் ஃபாலு. ஆனால் நான் அந்த ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் இருந்தீங்களான்னு தெரியாது, கனிமொழி ஃப்ளாப்பு ப்ரெஸ் மீட் அப்பவும் வைக்கிறேன். தேங்க்ஸ் ப்ரெஸ் மீட்டான்னு கேட்குறாங்க. இல்லைங்க, நீங்கள் இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ், படம் ஊற்றிக்கிச்சு, ஆனால் நெக்ஸ்ட் டைம் நம்ம திருப்பி வரும் ஏம்மா அப்படின்னு. ஆனால் என்னன்னா பண்ணுறது, அதுதான் எனக்கு தோணுது. நான் எப்போ வருவேன்னு திருப்பின்னு எனக்கு தெரியாது, ஆனால் திருப்பி ப்ரொடியூஸ் பண்ணுவேன் நான், அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஆம். ஐ ஆல்வேஸ், எனக்கு ஒரு விஷயங்க, என்னுடைய ப்ளஸ்ஸு மைனஸ் என்னென்னா, எனக்கு பணத்து மேலே ஆசை இல்லை. ஸோ எனக்கு அது லாஸ்ன்றது என்னுடைய காசுனால தப்பிச்சிட்டேன். இதே கடன் வாங்கி பண்ணியிருந்தேன்னா காலி நான். பட் எனக்கு ஏன் அதை நான் திருப்பி பண்ணுவேன்னு சொன்னேன்னா, எனக்கு ஒரு விஷயம் எடுத்தேன்னா அது முடிக்காமல் நான் விட மாட்டேன். ஸோ அதுலேருந்து மேபி இன் ஃப்யூச்சர் ஏதாவது பண்ணி அதில் பேர் வாங்கிட்டு ஓகே வேண்டாம் அப்படின்னு அந்த மாதிரி. அண்ட் சீரியல் ஆக்டிங் கான்ஷியஸாக எடுத்த முடிவு. கான்ஷியஸ் ஆக்சுவலி ஸ்பீக்கிங், எனக்கு டிவினாலே வேண்டாம் அப்படின்னு தான் இருந்தேன். நான் சொன்னேன் தெரியுமா, ஈவன் போன வாரம் கிளாமர் ரோல் தான் வருது. நான் என்ன நினச்சேன், நான் பயங்கர புத்திசாலியாக நினைக்கிறேன்னு நினச்சிட்டு இப்படியெல்லாம் என்னை பார்க்குறதுனால, இந்த ஓல்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கிறதுனால தானே இப்படி இருங்கடா சீரியலில் இறங்கி அம்மா ரோல் பண்ணுறேன், அழுறேன், கத்துறேன். 2 வருஷம் பண்ணேன், அப்பவும் கிளாமர் ரோல் வருது, அடப்போங்கடா அப்படின்னு நினச்சிட்டு அதையும் விட்டாச்சு. ஓகே, இட் வாஸ் அந்த சீரியலில் இது வாஸ் கொஞ்சம் ஹெக்டிக். எனக்கு என்னென்னா குட் மணி, குட் மைலேஜ் அதெல்லாம் இருக்குது. ஆனால் நாங்கள் இத்தனை டான்ஸு இதுன்னு நிறைய பண்ணியிருக்கோங்க. ஜெயராம் சார் கூட ஆடும்போது ஒரு காலில் லிகமெண்டர், இங்கே ஒரு சாங் பண்ணும்போது இன்னொரு காலில் லிகமெண்டர், இன்னொரு முட்டியில் லிகமெண்டர், அப்புறம் ஃபுல் டே 9 to 9 நிற்கும்போது இட் வாஸ் கெட்டிங் நிறைய பிரச்சனை. அதனால் ஸோ அதை குவிட் பண்ண காலையிலையும் போச்சு. அதனால் ஜாலியாக இருக்கு. ஓகே, உங்கள் ஆக்டிங் ரோல்ஸ் பற்றி பேசணும் நிறைய பேர், உங்களோட டான்ஸ் பற்றி பெருசாக பேசினதில்லை. நல்ல டான்ஸர் நீங்கள். இல்லையே, மொக்க டான்ஸர் சத்தியமாக. பாருங்கள் சிரிக்கிறாம பாருங்கள், நானே எடுத்து கொடுத்தாலும் சத்தியமாக என்னால் டான்ஸ் ஆட தெரியாது. ஓகே, என்னென்னா சமாளிச்சுட்டு இருந்தேன். நல்லா யோசிச்சு பாருங்கள், ஓபி அடிப்பேன், வெறும் இந்த எக்ஸ்பிரஷன் இப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணி. என்னென்னா தினேஷ் மாஸ்டர் சொன்ன டெக்னிக், ஒரு அளவுக்கு ஆடு, ஆனால் நீ கொடுக்குற ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் வச்சு ஜென்ரல் ஆடியன்ஸ் உடைய ரியாக்ஷன் என்னென்னா, டிவி ஸ்க்ரீன் பார்க்கும்போது எக்ஸ்ப்ரெஷன் பயங்கரமாக இருந்துச்சுன்னா கீழ் பாடியை பார்க்கவே மாட்டாங்களாம். ஐயோ என்ன க்யூட்டாக பண்ணுது, ஓ என்ன ஹாட்டாக பண்ணுது, அப்படி தான் பார்ப்பாங்களே தவிர
கீழே அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும். அதனால அந்த டெக்னிக் கற்றுக்கிட்டேன். அதனால் மிச்ச பேர் எல்லாம் உயிரை கொடுத்து இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால அப்படின்னா முடிஞ்சு போச்சுன்னு அதனால் ஃபுல்லாக ஓபி அடித்தேன். ஒன்றும் சொல்கிறது கஷ்டப்பட்டு பண்ண மாஸ்டர், கஷ்டப்பட்டு எடுத்த டேரக்டர்லாம் என்ன இல்லை, அவங்களுக்கே தெரியும் நான் ஓபி அடித்தேன்னு. ஓகே மேம். சரி, ஓகே. இப்போ உங்களுடைய படங்கள் ஒன்றுனா சொல்கிறேன் நான். உங்களுக்கு அந்த படத்தில் நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ், கூட நடிச்ச ஆர்டிஸ்ட் சொல்லுங்கள். குரு என்னாலும் குருவனா, that was a great, not only Vivek, I met Madhavan, MS and, Bhaskar, செல்வா சார். அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். அப்பாஸ் வாஸ் தேர். அது எப்படி ஷூட்டிங் போன மாதிரி எல்லாம் தெரியவே இல்லை. அப்படியே ஜாலியாக போனோம், ஜாலியாக ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்தோம். இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். 1% நெகட்டிவ் இல்லாத ஒரு ப்ராஜெக்ட். ஓகே, நீட்டாக பர்ஃபெக்டாக போயிட்டு வந்தது. ஸோ விவேக் சார் அந்த லேடி கெட்டப்பில் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எங்களால் அந்த டைமில் நான் பார்க்கல. எனக்கு ஆப்போசிட், அவர் லேடி கெட்டப் இல்லாத டைமில் தானே எனக்கு பேர். ஆனால் எண்டில் வருவீங்கல்ல பிச்சுட்டு, அது நான் சிரிச்சு தான் போவேன். அதை சீனை நல்லா பாருங்க, ஒரு மாதிரி சிரிச்சுட்டே ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா கண்ட்ரோலே பண்ண முடியல. பட் இட் வாஸ் ஃபன். அது மட்டும் இல்லை, எம்எஸ் பாஸ்கர் சார் இருந்தார். 2 பேரும் மாற்றி கமெண்ட் விட்டுப்பாங்க அபவுட் ஹிஸ் ட்ரெஸ்ஸிங்கு. அது வேறு, அது எவ்வளோ கண்ட்ரோல். அவங்க எல்லாம் சொல்லிட்டு அவங்க நார்மல் ஆகிடுவாங்க, நான் சீனில் இப்படின்வேன். ஸோ அதனால் இட் வாஸ் அ ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். குசேலன் வடிவேல் சார் forget me is like not worth talking about, ஓகேங்களா? பட் ரஜினி சார், குசேலன் ஆசம் ப்ராஜெக்ட். படம் அந்த அளவுக்கு போகல, பட் ஆ காம்பினேஷன் அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. பட் டியூ டு ரீசன்ஸ் தட் ஐ டோன்ட் லைக் டு டாக் அபவுட், ஏன்னா இட்ஸ் நாட் ஒர்த் டாக்கிங் அபவுட். ஐ டென்ட் வாண்ட் டு டூ எனி மோர் ஃபிலிம்ஸ் வித் ஹிம். ஓகே, ரொம்ப டெப்த்தாக போக தேவையில்லை. ஆனால் என்ன ஆச்சு திடீர்னு புதுசாக இருக்குது எங்களுக்கு? உலகத்துக்கே தெரியும்னா வடிவேல் சாரை பற்றி இன்டர்வியூஸில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேளுங்க, எத்தனை பேர் கல்வி ஊற்றிருப்பாங்க. அதே கல்வி ஊற்ற வேண்டாம்னு நினச்சிட்டு இது ரீசெண்டாக ரொம்ப டாமினண்ட்டாக இருந்தாரா? உங்களுக்கும் சாருக்கும் நிறைய ரோல்ஸ்லாம் 16 ஃபிலிம்ஸ் அதுக்கப்புறம் வந்தது. கோடி ரூபாய் கொடுத்தா கூட வேணான்ட்டு பிச்சை எடுத்து சாப்பிடணும், தவிர படத்தில் நடிக்க மாட்டேன். ஓகே மேம். 10 ஒரு படம், அதுதாங்க எனக்கு ஆப் வச்ச படம். சொல்லுங்கள். இட்ஸ் ஆக்சுவலாக என்கிட்ட சொல்லும்போது க்ரைம் த்ரில்லர் தான் அந்த படம். ஒரே ஒரு ஷார்ட் அந்த மாதிரி இருக்குன்னாங்க. அப்போ கூட நான் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தேன். அப்போ யோசிச்சுட்டே இருந்தேன் பண்ணலாமா வேணாமான்னு. பட் வீட்டில் சர்ஜரி எமர்ஜென்சி இருந்துச்சு. அப்புறம் நான் சொல்கிறேன் அவர்கிட்ட, எனக்கு இதுதான் பிரச்சனை, என்ன பண்ணலாம் அப்படின்னு. உடனே இருங்க நான் ஒரு ஷார்ட் எடுத்து காமிக்கிறேன். ஏன்னா இப்படி கேமரா இப்படி ஃபேஸ் பண்ணி அந்த ஷார்ட் காமிக்கிறேன். சூப்பர், பெருசாக எதுவும் தெரியலன்னு ஓகேன்னு சொல்லி. எனக்கு அந்த டைமில் சினிமா பற்றி அந்த அளவுக்கு தெரியாது. கேமரா ஆங்கிள்ஸ், இங்கே வச்சா எப்படி இருக்கும், அங்கே வச்சா எப்படி இருக்காங்க, அதெல்லாம் தெரியாது. ஒரு ஷார்ட் காமிச்சாரு, அந்த ஷார்ட் ஓகே, இன்னும் 2 ஆங்கிள் எடுத்துடலான்னு விட்டேன். இதே நான் பெரிய ஹீரோயினாக பண்ணேன்னு நினச்சிட்டு படம் ரெடி ஆகும்போது எங்கள் அம்மாவுக்கு, தங்கச்சி புருஷனுக்கு எல்லாருக்கும் டிக்கெட் போட்டு வாங்க ஹீரோயினாக. யோசிச்சு பாருங்க உங்களுக்கு. இட்ஸ் வாய்ஸ் எக்ஸ்பிரஷன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த சீன் வந்தோடனே இப்படி தான் பண்ணேன் கண்ணை. ஆக்வர்ட் டு த கோர். ஆனால் மை மாம் ஒரு மாதம் ஒரு மாதிரியாக இருந்தாங்க. she didn't scold, didn't think. ஆனால் ஒரு மாதிரி எனக்கு அவங்கள பார்க்கும்போது அவங்க என்னை பார்த்து அசிங்கப்படுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. எனக்கு அதை ஏற்றுக்கவே முடியல, சொல்லவும் முடியல. எனக்கு அந்த டாப்பிக்கை பேசுகிறத பற்றி எப்படி நம்புவாங்க? அது எப்படி நீ இப்போ பப்ளிக்கே என்ன போடுவாங்க, ஆமாம் இவ எல்லாத்தையும் காட்டிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. இதை இது உலகமே அப்படி பேச, அம்மாவும் மூஞ்சி மாறிடுச்சு. ஸோ இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கரெக்டாக என்னாச்சு, அதுலேருந்து ஒரு 2 monthsக்கு அப்புறம் என் பர்த்டே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இன்னொரு சாங் எடுத்துகிட்டு இருந்தோம். இன்னொரு சாங்கில் அப்போ அம்மாவை கூட்டிகிட்டு போய் பிகினி ஷார்ட் மாதிரி, ஷார்ட்ஸ் அண்ட் பிகினி டாப். அப்புறம் கூட ஒரு மாதிரி பார்த்துக்கு நான் சொன்னேம்மா கிளாமர் சாங் தான், ஆனால் வாங்க பாருங்கள் இங்கே என்ன நடக்குது, இதுதான் நான் பண்ணேன், அது அப்படி வந்திருக்குன்னா நான் தப்பு இல்லைன்னு சொல்லலை, நான் ஒத்துக்கிட்டு தான் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்படி வரும்னு எனக்கு தெரியாது. இப்படி ஒரு ஷார்ட் காமிக்கும்போது உங்களுக்கு கேமராமேனுக்கு உங்களுக்கு தெரியும், இப்படி ஒரு ஷார்ட் காமிக்கிறதுக்கும் இப்படி ஒரு ஷார்ட் காமிக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் அந்த டைமில் எனக்கு தெரியல. அப்புறம் ஷீ ஸ்டேட் வித் மீ ஃபுல் டே ஷூட்டிங். அந்த மண்லேயும் அந்த வெயிலையும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு இவ்வளோ அவஸ்தைப்பட்டு இப்படியே கிட்ட க்ளோஸ் பண்ணி கட்டி பிடிக்க போகும்போது அந்த கட்டுன்னு சொல்லி எழுந்திரிச்சு இப்படி துடைக்கிறது எல்லாம் பார்த்து அப்போ தான் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் என்கிட்ட சொல்லிட்டாங்க.
இன்டிமேசி கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஷன் இப்போ தான் இங்கே சவுத் இந்தியாவுக்குள்ளே கொண்டு சத்தியமாக வந்திருக்காங்க. தெரியாது. இது என்னதுங்க இது? இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. இப்போ ஹீரோயின் க்ளோஸாக நடிக்கிறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு இருக்கணும், எந்த அளவுக்கு அடுத்துலயே ஆமாம் அப்படின்னு ஒரு தனி ஒரு கேட்டகரி இப்போ இங்கே கொண்டு வந்திருக்காங்க சவுத் இந்தியாவில். இதுக்கப்புறம் வரப்போகிற படங்களில் மேபி இருப்பாங்க. ஸோ ஹீரோயினுக்கு அந்த சேஃப்டி என்ஷூர் பண்ணுறதுக்காக அப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இங்கே தமிழ் சினிமாவில் அந்த கேட்டகரி, அந்த டிபார்ட்மெண்ட் எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? See, as long இப்போ திங்ஸ் ஹவ் சேஞ்சுடுங்க ஒரு அளவுக்கு. ஏன்னா நான் ரீசெண்டாக போகிறோம் படத்துக்கு பார்க்குறோன்னா திங்ஸ் ஹவ் சேஞ்ச். இட் குட் பி ஒரு ரீசன் நம்ம சீனியர் ஆர்டிஸ்ட் ஆகிட்டோம் அதனால் கொஞ்சம் ஒழுங்காக இருக்கிறாங்களா தெரியாது. இல்லைன்னா ஆளுங்களே கொஞ்சம் மாடர்னாக ஆனதுனால கொஞ்சம் டீசன்சியை மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு தெரியாது. ஆனால் ஜென்ரலி ஐ திங்க் இட் இஸ் அ குட் திங் டு ஹேவ். ஏன்னா இப்போ சோனா தெரியுமா 10-10 பண்ணும்போது எனக்கு தெரிலங்கன்னு, புரியுதுங்களா? அதே இதை இன்னொருத்தவங்க சொல்ல தேவையில்லைல்ல. someone to safeguard you know. ஓகே, விசித்ரா மேம் மாதிரி ஒரு சிலரோட லைஃப் சில டர்ன்ஸ்க்கு அப்புறமா மாறிடுச்சு. ஆனால் மும்தாஜ் மேம் இப்போது அந்த டேர்ன் ஓவருக்கு அப்புறமா ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது அழுதுகிட்டே ஒன்று சொன்னாங்க. என்கிட்ட அவ்வளோ பணம் இருந்துச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக நான் நடித்த எல்லா படத்தையுமே வாங்கி கொளுத்திடுவேன், என் ஃபேமிலியோடு நல்லா உட்காந்து பார்க்க முடியல அப்படின்னு. சோனா அவங்க லைஃப்பில் ஒரு விஷயத்தை மாற்றணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா என்னவா இருக்கும்? இல்லை ஜி, நான் ஒன் திங் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ், ஐ ஹாவ் நோ ரிக்ரெட்ஸ். ஓகேங்களா? அது நல்லதாக இருக்கட்டும். ஈவன் த மிஸ்டேக்ஸ் ஐ மேட் இன் லைஃப், ஐ ஆம் ப்ரவுட் டு பி ஹூ ஐ ஆம். ஏன்னா நான் மிஸ்டேக்ஸ் எல்லா மனுஷங்கள மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணேன். ஆனால் அதுலேருந்து வெளியே வந்தேன், புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டேன். அந்த மிஸ்டேக்கை திருப்பி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி வாழவும் செய்கிறேன். ஸோ ஐ திங்க் ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப், வெதர் குட் ஆர் பேட். இன்றைக்கி நீங்கள் உட்காந்து என்னை இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னா பிகாஸ் ஆஃப் வாட் ஐ டிட். ஸோ ஐ எம் ப்ரவுட் டு பி வாட் ஐ ஆம். ஓகே, ஸோ ஃபைனலி இந்த சீரீஸோட எண்டில் தோனியோட எண்டில் தோனி வந்த மாதிரி நீங்கள் வருவீங்களா? வரேன். ஆனால் எம்எஸ் தோனி ரேஞ்சு வேறு, எனக்கே அவரை ரொம்ப பிடிக்கும். இதில் நான் வர்றது, அவர் அழகாக நின்றுட்டு போவார். நான் இங்கே திகில் கலப்புறதுக்குனே வருவேன். ஏன்னா அடுத்த பாட்டு ட்ரெய்லர் போடணும்ல, அதனால கலப்புறதுக்கு வருவேன். அதான் உங்கள் ரோல்லே வருவீங்களா இல்லை வேறு ரோல் வருவீங்களா? இதே சோனாவா உட்காந்து ஒரு கடைசியில் ஒரு கன்ஃபெஷன் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஒரு கன்ஃபெஷன் பண்ணியிருக்காங்க. அது மேபி அது ஒரு நல்ல ஒரு ஹிண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் கடைசியில் முடியும் போது. ஆல்சோ நெக்ஸ்ட் பார்ட் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நடிக்கிறேன், கம்ப்ளீட். ஸோ அதனால ஐ நீட் டு ஸ்டார்ட் சம்வேர்ல இன் திஸ் ப்ராஜெக்ட். ஓகே, டேரக்டர் ஆகிட்டீங்க. ஸோ இட்ஸ் ஓகே. டேரக்டர் ஆகிட்டீங்க. அந்த ஃபர்ஸ்ட் டே பற்றி சொன்னார். நீங்கள் டேரக்டராக ஒரு சின்ன பதட்டம் இருந்திருக்கும், இது எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட் முடிச்சுட்டு போனதுக்கப்புறமா உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டீங்க? எப்படி ஃபர்ஸ்ட் டே நான் எப்படி தெரியுமா எந்த அளவுக்கு உஷாருன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டே பூஜை போடுற நாள் அன்னைக்கு ஷூட்டு ப்ளஸ் 2 days ஷூட், அப்புறம் பிரேக் 1 week 10 days, அதுக்கப்புறம் ஷூட். எல்லோரும் கேட்குறாங்க எதுக்கு. இப்போ இவருக்கு மட்டும்தான் தெரியும், ஏண்டா நான் ஃபஸ்ட் டைம் டைரக்டர்டா, ஏதாவது போய் சொதப்பினேன்னா அட்லீஸ்ட் அந்த 3 நாள் கேப்பில் திருப்பி கற்றுக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு. பட் ஆக்சுவலி எங்கள் சைடில் ஒரு அளவுக்கு ஓகே. ஐ டிட் மேக் 1 or 2 மிஸ்டேக்ஸ், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பர்டிகுலர் ஷெட்யூலில் ஒரு கேமராமேன் வச்சோம். கேமராமேன் எனக்கு ஹெல்ப் பண்ணும். நான் எனக்கே ஒரு முக்கால்வாசி தான் தெரியும். தட் இஸ் ப்ராக்டிக்கலாக இறங்கும்போது அது டிஃப்ரெண்ட், ரைட்? ஸோ அவர் இருக்கிறாருன்ற தைரியத்தில் இறங்கினா அவர் பின்னாடி அலைஞ்சோமா 3 நாள். அதுக்கப்புறம் ஐயா போயிட்டு வாங்க ஐயா, நான் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் ஒன்று பண்ணுறேன், என்ன மன்னிச்சிடுங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன். ஆஃப்டர் தட் இந்த கேமராமேன் கேம். அதுக்குள்ளே இவர் சொன்ன மாதிரி டக்கு யார் என்ன சொதப்புறாங்க எல்லாம் அப்படியே நோட் பண்ணிவிட்டு டக்கு நான் அதுக்கு இன்னும் ஆப்ஷன்ஸ் வச்சு. ஓகே மேம், ஆக்ட்ரஸாக நீங்கள் நினச்சது நடந்துச்சான்னு எங்களுக்கு சரியாக தெரியல, ஆனால் டேரக்டாக நினச்சது நடக்கும் அப்படின்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஆனால் இன்டர்வியூவில் பார்க்கலாம் மேம். தேங்க்யூ. நைஸ் டாக்கிங் டு யூ. ரொம்ப நல்லா இன்டர்வியூ எடுத்தீங்க. தேங்க்யூ.